ஹாய் எவ்ரி ஒன். சாட்டர்டே மார்னிங் எங்கள் வீட்டில் கடப்பாவும் இட்லியும். ஆஃப்டர்நூன் வந்து அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஊர்லேருந்து வந்து இன்னும் அம்மா வீட்டுக்கு போவே இல்லை. ஸோ மாமாவுக்கு மட்டும்தான் லஞ்சு. நேற்று வச்ச குழம்பு இருந்தது. ஒரே ஒரு கேரட் போட்டு பொரியல் பண்ணி அப்பளம் பொரிச்சு வச்சுட்டு டீ போட்டு கொடுத்துட்டு நான் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். இந்தியாவிலேருந்து வந்தோடனே அம்மா அப்பா என்னை வந்து பார்த்துட்டாங்க என் வீட்டில். ஆனால் ராக்கி தான் நான் இன்னும் பார்க்கவே இல்லை. ஸோ வீட்டுக்குள்ளே போனோன்னா ராக்கி என்னை பார்த்தோன்னா பயங்கர சந்தோஷமாயிட்டான். அம்மா எனக்கு பிடிச்ச லஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. சொல்லவே இல்லை கத்திரிக்காய் செஞ்சுருக்கேன்னு. சர்ப்ரைஸாக சொல்லுவாங்க. சர்ப்ரைஸா லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் போல என் தங்கச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டேன். உனக்கு பிபி வாங்கினா எல்லாம் பிடிச்சிருக்காடி தங்கம்? உனக்கு பிடிச்சிருக்காடி தங்கம்? எங்க அம்மாக்கு சித்தப்பா தான் இவங்க. என் தங்கச்சிக்கு வந்து மாமனாரு. என்னோட பையனை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஃபுல்லா அவங்க கூட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. தங்கச்சியும் அத்தையும் பஜ்ஜி போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ பஜ்ஜெல்லாம் சாப்பிட்டு பசங்களோட விளையாண்டுட்டு திரும்ப என் வீட்டுக்கு நான் போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வந்து மாவரைச்சி வச்சிருந்தேன் முடக்கத்தான் தோசைக்கு. ஸோ அந்த தோசையை தான் நைட்டு டின்னருக்கு ஊற்றி சாப்பிட்டோம். வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.